ஏஜென்ட்ஸ்க்கான வருடம் இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆண்ட்ரே காப்பாத்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தான் ரொம்ப அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஆள். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் டெஸ்லாவோட ஆட்டானமஸ் கார் டிவிஷன் இருக்குல்ல, அது ஹெட் பண்ணவர். அவர் வந்து இந்த ஃபீல்டில் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓப்பன் ஏலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு வேறு யுரேக்கா லேப்ஸ்னு ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டாக நேனோ சாட்லாம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தார். யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நேனோ சாட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்ல வரேன்னா, ஏஜென்ட்ஸ் இன்றைக்குள்ளே ஏஜென்ட்ஸ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லை. இதெல்லாம் இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம், இந்த வருஷத்தில் முடியாது 10 வருடம் ஆகலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறாரு. ப்ளஸ் இன்னும் நிறையா சொல்லியிருந்தாருங்க. மனிதருக்கு வந்து மறக்கிறீங்க பழக்கம் இருக்குல்ல, அதனாலேயே அவன் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்காங்கிறாங்க. ஏன்னா சில மறந்துட்டா வேறு சொல்யூஷன் வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கணும். ஆனால் இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்கிறதே படித்து இருக்கனால அதே பேட்டர்னுக்குள்ளே தான் யோசிக்கிறதை அதை தாண்டி வெளியே யோசிக்க மாட்டேங்குது. நோவல் ஐடியாவே வர மாட்டேங்குதுன்னா சொல்லியிருந்தார். ரொம்ப பெரிய டிஸ்கஷன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அவர் சொல்கிறத பார்த்தா இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏஜிஐ பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தார். ஏஜிஐங்கிறது ஜிடிபி வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. முடிஞ்சால் அந்த அவரோட துவார்கேஷ் பட்டேலோட உள்ள போட்காஸ்ட் எடுத்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக சொல்லுங்கள். நான் அந்த போட்காஸ்ட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுத்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.